இறையேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது மத்தேயு 15வது அதிகாரம் இறை வசனங்கள் 29 தொடங்கி 37 முடிய, குறிப்பாக 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் பலுக செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிறார். இந்த வேத பகுதி அவர்களிடமிருந்த 7 அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் பெற்றுக்கொண்டு இந்த அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்துகிறார். இவை இல்லாமலேயே கூட அவர் அந்த அற்புதமான காரியத்தை நிகழ்த்தி இருக்க முடியும். இருந்தாலும் அவர் அவற்றை பெற்று அதிலிருந்து பலுக செய்ததன் மூலமாய் 5 காரியங்களை நாம் தெளிவாக அறிய முடிகிறது. பகிர்வின் தேவை. 2வது, நம்மால் இயன்றதை நாம் முழுமையாய் செய்து நம்மால் இயலாததை கடவுளிடம் விடுதல். 3வது, கடவுள் நமக்கு அளித்துள்ள ஆற்றலையும் திறமைகளையும் வசதி வாய்ப்புகளையும் முழுமையாய் பயன்படுத்துதல். 4, மீதமான உணவை பத்திரமாய் சேமித்து வைத்தல். இலவசமாய் கிடைத்தது என்பதற்காக அதன் அருமையை உணராமல் வீணடிக்கக்கூடாது என்பதை உணர்தல். 5, மக்களின் அன்றாட தேவைகள் நலன்களிலும் கூட இயேசு காட்டும் அக்கறை உங்கள் மனதில் மேற்கொண்டு உதிக்கும் படிப்பினைகளை பற்றியும் சிந்திக்கலாமே என்ற 5 வகை செய்திகளை இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறது. எனவே இவற்றை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் அதை வாழ்வாக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து உண்ணும் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.